ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வேண்டான்னு தூக்கி வீசுகிற பொருளை எப்படி ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு உரமாக மாற்றி செடிக்கு கொடுத்து அந்த செடியை ஆரோக்கியமாக மாற்றலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாருங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேங்காய் நார். இதை உதிரியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மண் கலவை ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம செம்மண், அது கூட இது ஒரு கை பங்கு போட்டுட்டு வைக்கும் போது என்னாகும், ஈரத்தன்மை ரொம்ப நேரம் அதில் ரீட்டைன் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வேண்டான்னு தூக்கி வீசுகிற இந்த தேங்காய் நாரை நம்ம முதல்ல பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி வீசுகிற வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா, அதுதான். அதை நல்லா வெயிலில் உலர்த்துனீங்கன்னா நல்லா உடைக்கிற அளவுக்கு காஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். இதை காஞ்சதும் அது கூட இந்த முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதையும் நல்லா கழுவி நல்லா காய வச்சு ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னா, இந்த வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் சத்து இருக்குது. இது செடிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த முட்டையில் கால்சியம் சத்து. ஸோ இது ரெண்டுமே இருக்குது. இதுவும் நம்ம மண் கலவை பண்ணும்போது ஒரு கைப்பிடி அளவு அதில் போட்டு நல்லா கலக்கிட்டு வைக்கிறப்போ செடி ரொம்ப நமக்கு ஆரோக்கியமாகவும் சத்தானதாகவும் இருக்கும். இது நம்ம வேண்டான்னு தூக்கி வீசுகிற ரெண்டு விஷயம்தான். காய வச்சு இப்படி யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம மூணாவது பார்க்கலாம். இதில் முட்டை ஓடு வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாம்பல் இருக்கு இல்லையா, அடுப்பு சாம்பல், அதை கூட நீங்கள் இது கூட சூடாக இருக்கும் போது இல்லை, அதை முடித்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு உலர்த்திட்டு இது கூட இந்த வாழைப்பழத்தோல் கூட போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த முட்டைக்கு மாற்றாக அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரெண்டாவது நம்ம பார்த்தோம். அடுத்தது மூணாவது பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவது விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம். இது என்னது சஷா? இது அரிசி தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணி. அப்படியா? இது என்ன அரிசி தண்ணியா? ஓகே. இப்போ மூணாவது விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது நம்ம அரிசி ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி தான் இது. இந்த தண்ணியை நம்ம டைரக்டாவும் அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு, அப்புறம் செடிகள் செடி ஓரத்துக்கு ஊத்தலாம். அப்புறம் ஊத்தலாம். இது பயன்படும். ஓகே, கேட்டுட்டீங்களா எல்லாரும்? இதை 2 நாள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டரில் போட்டுட்டு மூடி போட்டு அப்படியே செடிக்கு ஊற்றுங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணியை நம்ம இந்த மாதிரி 2 நாள் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி நுண்ணுயிர் பெருக்கம் பண்ணிட்டு நம்ம இதை செடிக்கு ஊற்றுறப்போ என்னாகும், செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். செடி ஆரோக்கியமா இருக்கும். எப்படி இருக்கும்? இருக்கும். சரி, நம்ம இதை அடுத்தது செடிக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? இதை நம்ம இப்போ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செடியில் எப்போவுமே நமக்கு மேல் மண் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி 15 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை மண்ணை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம் இல்லையா, அது எல்லாமே இந்த அடிமண்ணில் நீங்கள் படுற மாதிரி இதை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நம்ம மேலே ஊற்றி விட்டுருங்க. இது நீங்கள் பூ வகைகள், பழ வகைகள், காய்கறி வகைகள் எல்லா செடிகளுக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை நம்ம அதில் பார்க்க முடியும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிதுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது போக லாஸ்ட் வீடியோவில் நான் காம்படிஷன் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.